ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பொது தமிழில் எதிர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்பை டோட்டலாக கவர் பண்ண போகிறோம். எந்த மாதிரி இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னா, 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல், பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் பகுதிகளை டோட்டலாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முந்தைய ஆண்டு வினாக்கள் 2012லேருந்து இப்போ வரைக்குமான முந்தைய ஆண்டு வினாக்கள், ஸோ அது தகுதி தேர்வாக இருக்கலாம், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ அதில் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படிங்கிறது டோட்டலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது இல்லாமல் மெயினாக இப்போ ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நடந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2, குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம்லேயுமே எப்படி கேள்விகள் இடம்பெற்று இருக்கு ரீசெண்டாக அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அந்த கேள்வி இப்போ ரீசெண்டாக கொஷின் செட்டப்பை பேஸ் பண்ணி தான் இந்த ஓவரால் வீடியோ, இந்த ஓவரால் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிறத அப்படியே படித்து காட்டுற மாதிரி இல்லாமல், உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்கலாம், இல்லை முந்தைய ஆண்டு வினாக்கள்லேயே இருக்கலாம், இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நிறைய தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இல்லாமல், தெரியாத டிஃப்ரெண்ட்டாக புதுசான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மகளிர், ஆடவர், அரசன், அரசி, பெண், ஆண், மாணவன், மாணவி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம். இதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்லையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளானது, தகுதி தேர்வு அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நமக்கு எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த எதிர்ச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ எதிர்ச்சொல் அப்படிங்கிறது நமக்கு சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சொல், அந்த சொல்லுக்கு எதிரான பொருள் இருக்கக்கூடிய இன்னொரு சொல், இதை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த எதிர்ச்சொல்லுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதிர்ச்சொல்லாவே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நிறைய சொற்கள் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு ரெண்டுத்தும் ரிலேட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அகம், புறம், இரவலர், புறவலர், தக்கார், தகவிலார், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லிங்க்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி லிங்க்டாக ஜோடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்போசிட்டாக ஒரு ஜோடியாக ஒரு ரெண்டு சொல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நிறைய இடங்களில் நமக்கு நம்ம சங்க இலக்கியங்கள்லையாக இருக்கலாம், திருக்குறள்லையாக இருக்கலாம். இப்போ அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படிங்கிறதுல அகழ்வாருக்கு ஆப்போசிட் இகழ்வார் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி திருக்குறள்லையாக இருக்கலாம், இல்லை சங்க இலக்கியங்கள்லையாக இருக்கலாம், நிறைய இடங்களில் பாடலில் இருக்கலாம். ஸோ ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு கூட நம்மளால் அடிச்சிட முடியும். சரிங்களா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சொல்லுடைய பொருளை நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்க முடியுமா, அதோடைய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இன்னொரு சொல்ல நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிச்சிட முடியும். இப்போ அதுக்கு நம்ம மெயினாக பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும், நம்ம சொல்லும் பொருளும் பகுதிக்கு நார்மலாகவே நம்ம படிப்போம், ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அதை நம்ம தெளிவாக படிக்கிறது மூலயமாவே இந்த கேள்விகளும் பார்த்திங்கன்னா, எதிர்ச்சொல்லுக்கான கேள்விகள் நிறைய இடங்களில் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, சொல்லும் பொருளும் பள்ளி புத்தகத்தில் இருக்கும், அல்லது வெளியே நம்ம படிப்போம் இல்லையா. ஸோ அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டான வார்த்தையை மீன் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ரெண்டு விஷயம் நம்ம படிக்கணும். புத்தகத்தில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் படிக்கணும், அது இல்லாமல் சொல் பொருள் தெளிவாக படிக்கிறது மூலயமாவே இந்த எதிர்ச்சொல் பகுதிகளுக்கு நம்மளால் விடையளிச்சிட முடியும். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு பள்ளி புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த எதிர்ச்சொல் பகுதிகளை பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த வார்த்தைகளை மெயின் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த ஏற்றம், தாழ்வு, அசதி, சுறுசுறுப்பு, இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ அன்பிலார், அன்புடையர் அப்படிங்கிறது நமக்கு அதுவும் சிம்பிள் தான். சரிங்களா? நமக்கு திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புரியர் என்புமுடையர் பிறருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அன்பிலார், அன்புடையர், அன்பு இல்லாதவங்க, அன்பு உடையவங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். இப்போ அணுகு, விலகு. அணுகு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகிறது, அணுகிறது. விலகு அப்படிங்கிறது அதை விட்டு போகிறது, விலகு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதே மாதிரி ஐயம், தெளிவு. ஐயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் ஒரு டவுட்டோடு இருக்கிறது, கன்ஃபியூஷனோடு இருக்கிறது. தெளிவு அப்படிங்கிறது கிளியராக இருக்கிறது. ஸோ அந்த மீனிங்கில் நமக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் இடர் அப்படிங்கிறது இடர் அப்படிங்கிறது ஒரு துன்பத்தை குறிக்கும். பேரிடர் நடந்துருச்சு, பெரிய துன்பம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்போசிட் பார்த்தோன்னா இன்பம் அப்படிங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி இரவலர், புறவலர். இரவலர், புறவலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திருக்குறளில் கூட இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இரவலர் அப்படிங்கிறது இல்லாமல் ஒருத்தவங்கள நாடி போகிறது, இப்போ பிச்சை எடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களாம் இரவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. புறவலர் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஒரு விஷயத்தை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது, இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது, இதெல்லாமே புறவலர். இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது புறவலர். இரவலர் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்களை நாடி அதை வாங்குறவங்க இரவலர் அப்படிங்கிறதுல வரும். அதே மாதிரி தக்கார், தகவிலார். தக்கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மீனிங் இருக்குது. பட் நமக்கு திருக்குறளில் தக்கார், தகவிலார் அப்படிங்கிறது மீன் பண்ணி ஒரு திருக்குறள் இருக்கும். தக்காருங்கிறது நடுநிலைமை உடையவர் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். தகவிலார் அப்படிங்கிறது நடுநிலைமை இல்லாதவர் அப்படிங்கிறதுல வரும். அல்லது நடுநிலைமை உடையவர்னு சொல்லலாம், இல்லைன்னா நல்லவர் அல்லது மேன்மை உடையவர், இந்த மீனிங்லேயும் வரும். ஒரு வார்த்தைக்கு அதே மாதிரி இது விஷயம் நான் வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தைக்கு மல்டிபிள் பொருட்கள் இருக்கும். சரிங்களா? ஆனால் ஆப்போசிட்டாக பொருள் இருக்காது. கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ தக்கார் அப்படிங்கிறவங்க ஒன்று நல்லவங்க அல்லது மேன்மையானவங்க, அல்லனா நடுநிலைமை உடையவங்க. ஸோ இந்த மாதிரியான சிமிலரான மீனிங்கில் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா சிமிலரான மீனிங்கில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அகம், புறம். அகத்துக்கு ஆப்போசிட் புறம். அகம்னா நமக்கு உள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள், புறம் அப்படிங்கிறது வெளியே நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி மிசை, கீழே. மிசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிசைனா மேலே அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சொல்லும் பொருளிலே இருக்கும். மிசைனா மேலே, அதுக்கு ஆப்போசிட் கீழே. அதே மாதிரி ஒழுக்கம், இழுக்கம். ஒழுக்கம்
அப்படிங்கிறது ஒழுக்கம் இழுக்கம் இது பேஸ் பண்ணி நமக்கு திருக்குறள் நிறைய திருக்குறளே வந்திருக்கு. ஒழுக்கம் உடைமையிலே வரும். சரி, ஒழுக்கம்னா ஒழுக்கத்தோடு இருக்கிறது. இழுக்கம் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒழுக்கம் தவறி இருக்கிறது, ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் இழுக்கம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தைக்கு அப்படி சிமிலராக இன்னொரு வார்த்தை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். இப்போ ஒழுக்கம் இழுக்கம். அதே மாதிரி தட்பவெப்பம் அப்படிங்கிறது சிமிலராக நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட்பவெப்பம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தட்பங்கிறது எதை குறிக்குன்னா குளிர்ச்சியை குறிக்கும். சரிங்களா. ஸோ குளிர்ச்சி அந்த சூடாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வரும். ஸோ குளிர்ச்சிங்கிறது தட்பம், வெப்பங்கிறது வெம்மையாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது, அந்த மீனிங்கில் நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இம்மை மறுமை. ஸோ அந்த ஜோடியான அந்த வார்த்தை இம்மை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு இம்மை அப்படிங்கிறது ஸோ இந்த பிறப்பை வந்து குறிக்கும். மறுமை அப்படிங்கிறது மறுமை அப்படிங்கிறது அடுத்த பிறவியை வந்து குறிக்கும். ஸோ இம்மை மறுமை, இந்த பிறப்பு அடுத்த பிறப்பு. அடுத்தது வந்து அல்லவை நல்லவை. அல்லவை அப்படிங்கிறது அல்லுனாலே கெட்டது, இருள், அந்த மீனிங்கில் வரும். சரிங்களா. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு விடியளிக்கிறது பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ நிறைய அந்த 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 வேர் சொல் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதோடைய மீனிங் நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே அதை வச்சு நமக்கு நிறைய மீனிங் வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ அல்லுங்கிறது நம்ம கெட்டது, இருள், அந்த மீனிங்கில் வரும். அப்படிங்கிறது நல்லது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நல்லவை அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை குறிக்கும். ஸோ அல்லவை நல்லவை அப்படிங்கிறப்ப வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதே மாதிரி நம்ம இந்த எதிர்ச்சொல்லுக்கு விடியளிக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை தான் நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டுங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு வார்த்தையோ அல்லது செகண்ட் வார்த்தையோ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அப்படியே டேரெக்டான சேம் பொருள் வந்து இருக்கும். இப்போ கேளீர் அப்படிங்கிறது நமக்கு வந்து நண்பர் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். சரிங்களா. ஆனால் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா கேளீருக்கு ஆப்போசிட்டான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம கேளீர்னு வார்த்தையை பார்த்தோன்னே நண்பர், இப்போ டக்குன்னு எடுத்தோடனே வந்து நண்பர் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, இல்லை செகண்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை சூஸ் பண்ணிடுவோம். ஆனால் மூணாவதோ நாலாவதோ வந்து பார்த்திங்கன்னா பகைவராக கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளான வார்த்தைகள் இருக்கும்போது எதிர்ச்சொல்ல நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா அதுக்கு டேரெக்டான மீனிங் வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எதிர்ச்சொல் அது வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க, சரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சரியானவை அப்படிங்கிறதுக்கு சொல்கிற மாதிரியே போயிட்டு சரியானவை அல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்து அதோடைய பொருள் மாதிரி வந்து வருது அப்படின்னா அது எதிர்ச்சொல்லா அல்லது சொல் பொருளா அப்படிங்கிறத பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து சில்லி மிஸ்டேக் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அல்லவை நல்லவை. ஸோ இப்போ இந்த புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும்போது என்னன்னா சில விஷயங்கள் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஜோடியான வார்த்தைகளாக இருக்குது. ஒரு விஷயத்துக்கு சிமிலராக இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தைகள் அன்பிலார் அன்புடையர், அணுகு விலகு, ஐயம் தெளிவு, தக்கார் தகவலார், இரவலர் புறவலர். ஸோ ஒரு ஜோடியாகவே இருக்கு இல்லையா. ஸோ அகம் புறம், அந்த மாதிரி ஒழுக்கம் ஒழுக்கம் இழுக்கம், இந்த மாதிரி ஜோடியாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதிர்ச்சொல்லாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு தெரியாத வார்த்தைகள் கூட ஓரளவுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு இதை வச்சு நீங்கள் வந்து அடிக்கலாம். சரிங்களா. ஒன்று. அடுத்தது வந்து ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கொஷின் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம வந்துட்டு ரீசனாக நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4 கொஷின்ஸ் இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு தென் வந்து தகுதி தேர்வு அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்த கொஷின்ஸ் இதெல்லாமே வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 அந்த கொஷினை பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் குறைஞ்சது 2 கேள்வி 3 கேள்வியாச்சு நமக்கு இந்த எதிர்ச்சொல் கேள்வியிலேருந்து கேட்டுறாங்க. ஸோ அப்போ 100ல் ஒரு 2 கேள்வி 3 கேள்வியாச்சு எதிர்ச்சொல்லேருந்து வந்துடுது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். அண்ட் இதில் கேட்டிருக்க கேள்வி ஓரளவுக்கு நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. கண்டிப்பாக நம்மளால் எதிர்ச்சொல்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து முழுமையான விடை வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து செற்றம் அப்படிங்கிற சொல் அதோடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செற்றம்னா என்ன அப்படின்னா நம்ம புக்கிலேயே வந்து செற்றம்னா வந்துட்டு பகை அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும், சினம் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கும். பகை சினம் இதெல்லாம் சிமிலரான வார்த்தைகள் தான். சரிங்களா. அந்த மீனிங்கில் வரும், பகைங்கிற மீனிங்லேயும் வரும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையை வந்து செற்றம்னா பகைன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா டக்குன்னு நிறைய பேர் சூஸ் பண்ணோன்னே செற்றம்னா பகை டப்புன்னு பகைன்னு சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஆனால் அப்படி இல்லை. செற்றம்னா என்னது பகை, ஆனால் அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன பகைக்கு ஆப்போசிட் என்ன கேண்மை. அதாவது கேண்மைனா என்னது நமக்கு வந்து நட்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ செற்றம்னா பகை, அதுக்கு ஆப்போசிட் வந்து நட்புனா என்னது கேண்மை அப்படிங்கிறது நான் வரும். சரிங்களா. இது நமக்கு புக்குலேயே நமக்கு சினம் பகை இதெல்லாம் புக்குலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்மளால் அடிச்சிட முடியும். புக்கு மீன்ஸ் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது மட்டும் புக்கு இல்லை, இது இல்லாமல் நமக்கு சொல் பொருள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம படிப்போம் இல்லையா. 6th 12th வரைக்கும் நியூ புக் நியூ சிறப்பு தமிழ் இந்த மாதிரிலாம் படிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்கள்லேயே நமக்கு வந்து இது வந்து கவர் ஆயிரும். சரிங்களா. அண்ட் பேசிக்கான ஒரு மீனிங்காகவும் இது வந்து இருக்கும். அடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற பாடல் வரியில் கேளீர் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் இங்கே பாருங்கள். கேளீர் இது வந்து ஒரு லைன், நமக்கு சங்க இலக்கியங்களில் வரக்கூடிய ஒரு லைன். அதில் இருக்கக்கூடிய இந்த கேளீருக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேளீர்னா என்ன, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பார்ப்போம். இதோட மீனிங் என்ன, யாதும் ஊரே எதுவுமே எல்லாமே என்னுடைய ஊர் தான் அண்ட் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ கேளீர்னா நண்பர் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன பகைவர். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனாக நண்பர்னு வச்சிருக்காங்க. அப்போ நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க நண்பர் அப்படின்ட்டு. நண்பர் இல்லை, அதுக்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பகைவர். இது நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொறுத்துக்க டைப்பில் தான் கேட்டிருந்தாங்க. இது குரூப் 2ல் லாஸ்ட் குரூப் 2ல் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நடந்தது தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அணுகு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் அணுகுனா விலகு, இதெல்லாம் புக்கில் இருந்தது. ஐயம்னா என்னது தெளிவு, ஊக்கம்னா என்னது சோர்வு, உண்மைனா என்னது பொய்மை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. அப்படியே வரிசையாக புக்கில் இருக்கிறது தான் கேட்டிருந்தாங்க.
அடுத்தது எந்தை, அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நுந்தை, எந்தைக்கு ஆப்போசிட்டுங்கிறது நுந்தை. எப்படி அப்படின்னா எந்தைனா என்ன, எந்தைனா என் தந்தை. இப்போ மருவன் படிப்போம் இல்லையா, மருவங்கிறதுல வந்து வரும். எந்தை அப்படிங்கிறது என்னுடைய தந்தைங்கிறது தான் எந்தைன்னு சொல்லுவாங்க. நுந்தை அப்படிங்கிறது உன்னுடைய நுண் தந்தை, அதாவது மற்ற இன்னொருத்தருடைய தந்தை. இப்போ நான் நுந்தை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா உங்களுடைய தந்தை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. அப்போ எந்தைக்கு ஆப்போசிட்னா நுந்தை அப்படிங்கிறது. இந்த நுந்தைங்கிறது புக்கில் இருக்கும். ஸோ எந்தை நுந்தைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருவில் வந்து பார்ப்போம். ஸோ அப்போ எந்தை நுந்தை, எந்தைக்கு ஆப்போசிட்டு நுந்தை அப்படிங்கிறது இது பண்ணலாம். இல்லைனாலுமே நிறைய பேர் ஒரு பாட்டை வந்து இது பண்ணியிருப்பீங்க, எந்தையும் நுந்தையும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கும். ஸோ என்னுடைய அப்பாவும் சம்மதிச்சாங்க அப்படிங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டு ஒன்று வரும், சினிமா பாட்டே ஒன்று இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இந்த பாட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா நமக்கு சங்க இலக்கியத்தில் குறுந்தொகையில் இது வந்து ஒரு காதல் சார்ந்த ஒரு பாட்டாக வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ அதிலிருந்து இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நம்ம குரூப் டி மெயின்ஸில் கேட்டதும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் கேளார் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன கேட்குறாங்க. கேளார்னா என்ன மீனிங், கேளார் கேட்காம இருக்கிறவங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்ன கேட்டார், கேளார்னா கேட்டார் அப்படிங்கிறது சிம்பிள் தான். அகலாது அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னா அணுகாது, அகலாது. அகலாதுன்னா ஒரு விஷயத்தை விட்டு நம்ம வந்து அதாவது அகழ்ந்து போகாமல் இருக்கிறது அகலாது. ஒரு விஷயத்தை விட்டு நகர்ந்து போகாமல் தூரமாக போகாமல் இருக்கிறது அகலாமல் இருக்கிறது. அணுகாது, அணுகிறதுனா என்ன, பக்கத்தில் போகிறது. அணுகிறது அப்படிங்கிறது என்னது, பக்கத்தில் போகிறது, அணுகாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டுத்துக்கு ரெண்டு ஆப்போசிட்டாக வந்து இருக்குது, சரிங்களா. ஓகே. ஸோ ஓரளவுக்கு நமக்கு இந்த மெயின்ஸ்லையாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட் இயரில் நடந்த குரூப் 4 குரூப் 2 இதில் கேள்விகள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளால் கண்டிப்பாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்ச்சொல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இருந்தாலுமே வந்து இன்னும் இதில் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்டான வார்த்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு பொருள் வந்து தெரியணும். அண்ட் மெயினாக வந்து என்னென்னா, பொருள் தெரிஞ்சிருச்சுன்னு எடுத்தோடனே டக்குனு அதோடைய பொருள் வந்து டப்புன்னு போட்டுறக்கூடாது. பஸ் ஸ்டாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு யோசிச்சுட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா. ரைட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த தகுதி தேர்வு இருக்கு இல்லையா, அந்த தகுதி தேர்வில் கேட்ட டிஃப்ரெண்டான கேள்விகள் பார்க்கலாம். தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் சிம்பிளான கேள்விகள் தான் அதில் வந்து இடம்பெற்றிருக்கும். அதனால் இருக்கிற சிம்பிளான வார்த்தைகள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லி படித்து காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயம், ஊக்கம், எளிது. இப்போ எளிதுக்கு என்ன ஆப்போசிட் அப்படின்னா அரிது வரும். ஊக்கம்னா என்ன, சோர்வு. ஐயம்னா என்ன, தெளிவு. ஸோ இதெல்லாம் சிம்பிளான வார்த்தைகள் தான். ஸோ இதை நம்ம படித்து கேட்டுட்டு இருக்க வேணாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இதில் டிஃப்ரெண்டான கேள்விகள் இருக்கும், அது பார்க்கலாம். அதே மாதிரி தான் நமக்கு 2012 24 வரைக்கும் நடந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, அதுலேயும் டிஃப்ரெண்டான கேள்விகள் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம். இப்போ உழவன், இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா உலத்தி அப்படிங்கிறது வரும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் ஆப்ஷனில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் இந்த கேள்வி வந்து மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ உழவனுக்கு ஆப்போசிட் உலத்தி, உழவன் உலத்தி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, சிமிலரான வார்த்தைகள் இருக்கும்போது அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ உழவனுக்கு சிமிலரான வார்த்தை என்ன, உலத்தி. இதை நம்ம வந்து நிறைய இடங்களில் தமிழில் வந்து படிப்போம். உழவனுக்கு ஆப்போசிட் உலத்தி. இங்கே ஃபஸ்ட் இடத்துல உலத்தியர்னு இருக்குது. ஸோ நிறைய பேர் அது போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உலத்தியரா உலத்தியா, உழவனுக்கு ஆப்போசிட் வந்து உலத்தியர் வந்தாலும் வந்துருமோ அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் சிமிலரான வார்த்தை இருக்கிறதா பார்த்து சூஸ் பண்ணுங்கள். உழவன், உலத்தி, உலத்தியர் மீனிங் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். உழவன்கிறது உழவு செய்கிற ஒரு ஆண்மகன், உலத்தி அப்படிங்கிறது உழவு செய்யக்கூடிய ஒரு பெண்மகள் அப்படிங்கிறது வரும். உலத்தியர் அப்படிங்கிறது பொதுவாக அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவள் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங்கில் தான் உலத்தியர் அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா. பன்மையை குறிக்கும். அடுத்தது வந்துட்டு நமக்கு எல் அப்படின்னா வந்து பகலை குறிக்கும், அதுக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு இரவு. ஸோ எல்லுனா ஆப்போசிட் வந்து நமக்கு வந்து இரவு. ஓறுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நினைத்தல். ஓறுதல்னா நினைச்சு பார்க்குறது. அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இல்லை நினைக்காமல் இருக்கிறது, இல்லை மறக்கிறது, அந்த மாதிரி மீனிங்கில் இல்லை. ஸோ அதனால தான் இதை மார்க் பண்ணியிருந்தேன். இது வந்து அறிவற்ற அப்படிங்கிறதான் இதுக்கு வந்து ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். நமக்கு வந்து 4 ஆப்ஷனில் பெஸ்ட் ஆன்சர் சூஸ் பண்ணணும். எக்ஸாக்டான ஆன்சர் இதில் இல்லை, சரிங்களா. ஆனாலுமே இருக்கிறதுல இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குன்னா, ஓறுதல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறது, அந்த இதில் வரும், திங்க் பண்ணுறது அந்த இதில் வரும். ஸோ ஒழுக்கமற்ற வராது, தாழ்தல் வராது, பணிதல் வராது, அறிவற்ற ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டான அந்த மீனிங் இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மீனிங்கை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதை இந்த கேள்வியிலேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து வனப்பு. ஸோ வனப்புக்கு ஆப்போசிட், வனப்புனா என்ன, வனப்புனா வந்து நமக்கு வந்து அழகுனா வனப்பு அப்படிங்கிற இதில் வந்து வரும், சரிங்களா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்னா அழகு இன்மை. வனப்புனா அழகு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆப்போசிட் அழகு இன்மை. அடுத்தது இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு நம்ம திருக்குறள் படிப்போம் இல்லையா. ஸோ இடும்பை நிறைய பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய அந்த வார்த்தை மீனிங் அதை பேஸ் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து நிறைய சங்க இலக்கியங்கள் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதோடைய வார்த்தைகள் பேஸ் பண்ணி அதோடைய அந்த இதை வந்து பேஸ் பண்ணி கூட நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பாடல்களோ திருக்குறளை படிக்கும்போது அந்த மீனிங் தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இடும்பைனா என்னது, துன்பம். அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்பம். அதேமாதிரி பரிதி அப்படிங்கிறது எதை குறிக்கும், பரிதி அப்படிங்கிறது கதிரவனை குறிக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து சந்திரன். ஸோ பரிதினா கதிரவன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் வச்சுக்கோங்க, ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுக்கு எக்ஸாக்டான மீனிங் வந்து அந்த கண்டிப்பாக அந்த 4 ஆப்ஷனில் இருக்கும், எக்ஸாக்டான மீனிங் இருக்கும். அப்போ அதுக்கு எது ஆப்போசிட்டு, இப்போ வந்து கதிரவன் சந்திரன் ஒன்றுக்கு ஆப்போசிட் இன்னொன்று. அப்போ இதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா சூஸ் பண்ணிடலாம், சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போ இடும்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலரான வார்த்தைகள் இருக்குது. அப்போ வறுமை
இன்பம் அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ அதில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத வச்சு கூட நம்ம வந்து சரி இங்கே இன்பம் துன்பம் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் இன்னொன்று இருக்குது. அப்போ இது ரெண்டில் தான் ஏதாவது ஆன்சராக இருக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு எந்த மீனிங்குமே தெரிலனா இப்படி சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் சரிங்களா. ஆப்ஷனில் எது ரெண்டுத்துக்கு ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று இருக்கோ அது ரெண்டில் தான் ஏதாவது ஆன்சர் இருக்கும். ஏன்னா உன்னுடைய பொருள் அந்த சொல்லினுடைய பொருள் எக்ஸாக்டான பொருளே நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்சராக செட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதனால் இது ஒரு சின்ன ட்ரிக்கு. அதே மாதிரி இருநிலம் அப்படிங்கிறதுனுடைய எதிர்ச்சொல். இருநிலம்னா என்னென்னா இருநிலம்ங்கிறதுக்கு புக்லேயே வந்து இருக்கும் பெரிய நிலம்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் வந்து சிறிய நிலம் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி எல்லுங்கிறத பார்த்தோம் இல்லையா. எல்னா வந்து பகலை வந்து குறிக்கும். அதுக்கு ஆப்போசிட் வந்து இரவு. அதே மாதிரி அல்லுனா இரவு அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி இரவலர் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க தான் இரவலர். இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து புறவலர், அவங்களுக்கு கொடுக்குறவங்க. அதே மாதிரி வந்து படுகர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா படுகர் நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் குழுக்களை குறிக்கும். இதுக்கு மீனிங், இந்த வார்த்தைக்கு ஒரு மீனிங் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான மீனிங் வந்து என்னென்னா அதுக்கு பள்ளம் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. படுகர் அப்படிங்கிறது பள்ளத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு மீனிங்கும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து மேடு. அடுத்தது வந்துட்டு பேதையர் அதுக்கு ஆப்போசிட் வந்து அறிவுடையவர். பேதையர்னா அறிவில்லாதவங்க. பேதையர் நம்ம திருக்குறள் அந்த வார்த்தை படிப்போம் இல்லையா. ஸோ பேதையர் அப்படிங்கிறதுல வரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் வந்து அறிவு உடையவர்கள். பேதையர்னா அறிவு இல்லாதவர்கள். ஓகே, இப்போ தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி 2012 நமக்கு வந்து நடந்த கேள்வி எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாத நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கும். ஸோ அந்த கேள்விகள் சிமிலராக கூட நமக்கு வந்து இப்போ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. கெஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய வெளியே வருதுங்கிறனால இந்த வார்த்தைகள் பேஸ் பண்ணி கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தகுதி தேர்வில் சிம்பிளாக இருக்கும் நிறைய கேள்வி. நார்மல் எக்ஸாம்ஸில் 1-2 கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறது ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இப்போ கொஞ்சம் எடுத்தோன்னே எதிர்ச்சொல்லுன்னு கேட்குறாங்க. முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு பாட்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த பாட்டில் இது எதிர்ச்சொல் அந்த மாதிரி கூட நமக்கு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ இந்த ஒரு நன்மையும் தீமையும் என்றிருந்தால் திறந்தால் அப்படிங்கிறது ஒரு பாட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் எது அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் கைக்கிளைக்கு ஆப்போசிட் வந்து ஒரு தலை காமம் அப்படிங்கிறது. சாரி, இதில் வந்துட்டு எது எதிர்ச்சொல் இல்லை அப்படிங்கிறது கேட்குறாங்க. இப்போ கைக்கிளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தலை காமம் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த அகத்திணை புறத்திணை வந்து பார்ப்போம் இல்லையா. புறத்திணைகளில் வந்துட்டு வெச்சி காஞ்சி உளிஞ்சை அப்படின்னு வச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து படிப்போம். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு வந்து கைக்கிளை அப்படிங்கிறதும் வந்து ஒன்றும் வரும். ஸோ அந்த கைக்கிளைக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒரு தலை காமம் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும் சரிங்களா. கைக்கிளை அப்படிங்கிறது ஒரு தலை காமம் அப்படிங்கிறது வரும். அப்போ இது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில், இது ரெண்டும் சேம் மீனிங்கில் வரும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்புறல் துன்புறல் நன்மை தீமை தன்னோடு பிறரோடு இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சரிங்களா. அடுத்தது எதிர்ச்சொல் இல்லை. இதுவும் எதிர்ச்சொல் எது இல்லையோ அது கேட்குறாங்க. இப்போ கடை கொட்க கடைசியல் அப்படிங்கிறது இது வந்து எதிர்ச்சொல்ல. மீதி எல்லாமே வந்து நமக்கு அகத்திரட்டு புறத்திரட்டு அகச்சான்று புறச்சான்று ஏற்புரை மறுப்புரை. ஸோ இதெல்லாமே சேம், அது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. அடுத்தது இந்த ஒரு பாட்டு வந்து கொடுத்துட்டு அதில் எது வந்துட்டு நமக்கு எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க. சுரம் பாலை, இது ரெண்டுமே சேம் மீனிங். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அது ரெண்டுமே சேம் மீனிங்கில் வரதா இருக்கும். கடை கொட்க அப்படிங்கிறது கடைக்கொட்கங்கிறது கடைசியில், ரெண்டும் ஒரே மீனிங்காக இருக்குது. அண்ட் அதே மாதிரி சுரம் அப்படிங்கிறது சுரம்னாலும் ஒன்று தான், பாலைனாலும் ஒன்று தான். அதே மாதிரி பற்றுக பற்றுவிடல் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். பற்றுக ஒரு விஷயத்தை வந்து பற்றி நிற்கிறது, பற்றுவிடல் பற்றதை விட்டுறது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அப்போ இது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. பற்றுக பற்றுவிடல். ஸோ அந்த மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே இது அடிச்சிடலாம். அடுத்தது வாழிக ஒழிக. ஸோ வாழ்க ஒழிகன்னு சொல்லுவாங்களே, இது வந்து சிம்பிளான விஷயம் தான். அடுத்தது வந்துட்டு ஆலி விரும்பின், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஆக்சுவலி இந்த இதோடைய மீனிங் செக் பண்ணி பார்த்தாலுமே வந்து ஆலிங்கிறது இந்த கடல் சக்கரம் அந்த மீனிங்கில் வந்து ஒரு விரும்பின் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை விரும்பி போகிறதா இருக்குது. ஸோ ரெண்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த கேள்வி அந்த ஆன்சர் வந்து இருக்குது. ஸோ மீதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வடி அம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூறிய அம்பு வரும். ஆலினா நமக்கு வந்துட்டு கடல் அந்த ஆணை சக்கரம் அந்த மீனிங்கில் வந்து வரும். அடுத்தது குணம் குற்றம் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். குணம்னா வந்து நல்லதாக இருக்கிறது, நல்லது செய்கிறது அந்த மாதிரி மீனிங்கில் வரும். நல்லவங்க குணத்தோடு இருக்கிறாங்க, அப்போ நல்லவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். குற்றம்னா வந்து கெட்டது தீமை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். அடுத்து தலையாயது முதன்மையானது, ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் தான். அப்போ எதிர்ச்சொல் இது வந்து இல்லை. செய்யத்தக்க செய்யாமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அடுத்தது பாஷை அறிவுடையவர் சாதுரியமாக பேசுபவர். ஸோ இது ரெண்டுமே வந்து எதிர்ச்சொல் வந்து இல்லை. பாஷை அறிவுடையவர் சாதுரியமாக பேசுவார், ரெண்டுமே வந்து சாதுரியமாக இருக்கிறவங்க அறிவுடையவர்களாக இருக்கவங்க, ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக தான் வந்து இருக்குது. அடுத்து செய்தாலும் பொய்யாது, இந்த வையத்தாரை கூட வையாது, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாது, இந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் இல்லையா. ஸோ அதில் பொய்த்தாலும் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நமக்கு அந்த பொய் சொல்கிறது அந்த மீனிங்கில் வருது. பொய்யாதே பொய் சொல்லாதே அப்படிங்கிறதுல இப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட். அடுத்து பொய்த்தாலும் செய்யாதே, இது வந்து நமக்குலாம் ஆப்போசிட் இருக்க மாதிரி தெரியல. இது ரெண்டும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது.
அடுத்தது ஊர், அதுக்கு ஆப்போசிட் வந்து நமக்கு வந்து எதிர்ச்சொல்லுன்னு கேட்குறாங்க. ஊருனா நமக்கு வந்து நிறைய துன்பம், இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஊர் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஊருனா துன்பம் நடந்துருச்சு, தீமை நடந்துருச்சு, தீங்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஊர் விளைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ஊருனா துன்பம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், நிறைய வந்து புழக்கத்தில் இருந்திருக்கோம், பேச்சு வழக்கில் இருந்திருக்கோம், நிறைய கதையாக கேட்டிருப்போம், ஏதோ சில பழமொழி ஏதோ எங்கேயோ கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது மூலயமா இந்த மாதிரி இந்த வார்த்தைன்ட்டு இல்லை, நிறைய அந்த பழமொழிகளுக்கு நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலுமே நம்மளால் அதை அடிச்சிட முடியும். ஸோ அப்போ நம்மளால ஜென்ரலாக ஒரு பொதுவான ஒரு நாலேஜை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தெரியறது மூலயமாவே நம்ம பழக்க வழக்கத்தில் என்ன போயிட்டு இருக்கு, நாட்டு நடப்பில் என்ன போயிட்டு இருக்கு, அந்த பேச்சு வழக்கு என்ன போயிட்டு இருக்கு, அந்த சிமிலரான விஷயங்களை வச்சு கூட நம்மளால நிறைய தெரியாத டிஃப்ரெண்டான ஒரு சில வார்த்தைகளுக்கு கூட நம்மளால் அடிக்க முடியும், பழமொழிகளுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்மளால் அடிக்க முடியும். ஸோ அது கொஞ்சம் வளர்த்துக்குவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஊருனா துன்பத்தை குறிக்கும், துன்பம்னாலும் துன்பம் தான் சரிங்களா, தீங்கு தான் குறிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு உண்மை இன்மை. ஸோ இது ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட்டு. மலர்தல் கூம்புதல். ஸோ மலர்தல் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, மலர்தல் ஒரு மலர் வந்து மலர்ந்து வர்றது, கூம்புதல் அப்படிங்கிறது அது சுருங்குறது, அதுதான் வந்து கூம்புதல் அப்படிங்கிறது வரும். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட். ஸோ அந்த மீனிங் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அடுத்தது வந்து நன்மை. நன்மை அப்படிங்கிறதுக்கு சீமதாயம். ஓகே. நோய்மை திண்மை. நோய்மை அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலினா, நோய்மைனா நொடிஞ்சு போகிறது, ஒருத்தங்க நொடிஞ்சு போகிறாங்க இல்லையா, அதை தான் நோய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திண்மைனா வலிமையோடு இருக்கிறது, திண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது வலிமையோடு ஒருத்தங்க இருக்கிறது. ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட். நுண்மைனா நொடிஞ்சு போயிட்டாங்கப்பா அவங்க ரொம்ப அப்படின்றாங்க இல்லையா. ஸோ அது திண்மைனா வலிமையோடு இருக்கிறது. அதே மாதிரி நுண்மை பருமை. நுண்மைங்கிறது என்னன்னா ஒல்லியாக இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப ஒல்லியாக இருக்காம்பா, ரொம்ப இழைச்சிட்டாம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து நுண்மைங்கிறதுல வரும். பருமை அப்படிங்கிறது ரொம்ப பருத்துட்டான் அப்படின்னு, பருமனாக இருக்கான் அப்படிங்கிறது வரும் இல்லையா. ஸோ அது பருமை அப்படிங்கிறது வரும். நுண்மை பருமை. அதே மாதிரி பரிந்து வெறுத்து. பரிந்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பாசத்தோட பரிந்து பாசத்தை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பரிந்துங்கிறது வந்து அந்த ஒரு இதில் வந்து வரும், அதாவது இரக்கம் காட்டுறது அந்த மீனிங்கில் வரும். இரக்கம், பரிந்துனா இரக்கம், எக்ஸாக்டான மீனிங் இரக்கம் தான். வெறுத்துங்கிறது வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வெறுத்து. ஸோ அப்போ பரிந்து வெறுத்து, பரிந்துனா இரக்கம் அந்த மீனிங். ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட். அதே மாதிரி வந்து முடிகினன் அப்படிங்கிறது நிறுத்தினன். முடிகினன்னா ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, தொடங்குறது, அதான் முடிகினன். முடுக்கி விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொடங்குறது அந்த மாதிரி வந்துட்டு முடிகினன். நிறுத்தினான் அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணுறது. அடுத்து இடும்பை இன்பம். இடும்பைனா சொல்லியிருக்கேன், துன்பம்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் இன்பம். அவள் மேடு. ஸோ அவள் அப்படிங்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து நிறைய மீனிங் வந்து இருக்குது. ஆனால் அதில் ஒரு மீனிங் வந்து நமக்கு வந்து அவள் அப்படிங்கிறது ஆனால் சிமிலராக தான் இருக்கும், எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு இந்த மாதிரி தான் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அவள் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கீழ் அப்படிங்கிறது, கீழ்ப்படிந்த அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மீனிங்கில் வரும். ஸோ அதுக்கு வந்து மேடு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அவள்னா கீழான தாழ்மையான அந்த ஒரு இதில் வரும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டு மேடு. அதே மாதிரி அல்னா என்னென்னா இரவு அப்படிங்கிறது பார்த்துருப்போம், அதுக்கு ஆப்போசிட் வந்து பகல். ஸோ அல்லங்காடி நாளங்காடி இந்த மாதிரிலாம் கூட கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது படித்த விஷயங்கள் இருக்கும், அந்த கூட இந்த வேர்ச்சொல் இருக்கும், அந்த மீனிங் நமக்கு புரிஞ்சிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ தெரியாத விஷயங்கள் கேட்டால் கூட நம்மளால் அடிக்க முடியும். அடுத்தது ஒப்புரவு. ஒப்புரவு அப்படிங்கிறது நம்ம திருக்குறளை பார்ப்போம் இல்லையா. ஸோ ஒப்புரவு அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து உதவாமை. ஒப்புரவுனா என்ன, ஒருத்தங்களுக்கு உதவி செய்கிறது, உறவு சரிங்களா. ஒப்புரவு நல்கினான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உதவி செய்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டு உதவாமை. அடுத்து அரும்புதல் விரிதல். ஸோ அரும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் இந்த ஒரு அரும்பு மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அரும்பு மொட்டு, முகை, மலரலர்வி, செம்மல் அப்படின்னு அந்த மலரினுடைய 7 ஸ்டேஜஸ் வந்து படிச்சிருப்போம் இல்லையா. அரும்புங்கிறது ஸ்டார்டிங், அது வந்து மொட்டாவே இருக்கும் இல்லையா, மொட்டுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டேஜ் அரும்பு மொட்டு, அந்த மாதிரி தான் முகை அப்படின்லாம் வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் வந்து அரும்பு, எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். லாஸ்ட்டில் தான் விரிதல் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் இது. ஸோ அதுக்கு எண்டு ஸ்டேஜ் தான் வந்து விரிதல். அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று ஆப்போசிட். ஸோ அரும்புனா விரிதல் அப்படின்னு அதுக்கு வந்து ஆப்போசிட். அதே மாதிரி வந்து இரவலர் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் புறவலர். இரவலர்னா அதே இது நம்ம இந்த 2 வார்த்தையுமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து நயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து நன்மை. நயம் இல்லை அப்படின்னா நயம் இல்லாத, நன்மை இல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து நயத்தோடு பேசுகிறாங்கப்பா, நல்லவங்களாக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நயம் இல்லை அப்படிங்கிறது நன்மை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் நன்மை. அடுத்தது எடுப்பு முடித்தல். எடுப்பு அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எடுப்புனா ஸ்டார்ட் பண்ணுறது, முடித்தல் அப்படிங்கிறது எண்ட் ஆகிறது. அடுத்தது நல்கினால் எடுத்தால். நல்கினால் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒருத்தங்களுக்கு கொடுக்கறது, அதான் நல்கினால் அப்படிங்கிறது. எடுத்தால் அப்படிங்கிறது அது இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து எடுக்கிறது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட். மீதி எதுவுமே வந்து நமக்கு வந்து நல்கினால் கொடுத்தால் 2 சிமிலர் தான், தந்தால் 2 சிமிலர் தான், தருகிறாள் அப்படிங்கிறது சிமிலர் தான், எல்லாமே நல்கினால் மீனிங்கில் தான் வருது. ஸோ ஆப்போசிட்னா எடுத்தால்.
அடுத்து துவா, அதே மாதிரி நிறைய சிம்பிளான வார்த்தைகளாக இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கும். ஆனால் ஆப்போசிட் நம்ம ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கலாம், அல்லது அந்த மீனிங்கோட சேமான மீனிங் மற்ற மூணுமே இருக்கலாம். சரிங்களா? அப்போ ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து அவர்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி அடிச்சிடலாம். நம்ம எதுவுமே நம்ம டேரெக்டாக போய் அப்படி எழுத போகிறதில்ல, 4 ஆப்ஷனில் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நிறைய பாருங்கள், இல்லை நிறைய டிஃப்ரெண்டான கொஷின்ஸ், நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் பாருங்கள். ஸோ அதன் மூலிமா வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக எப்படி அடிச்சிடலாம், எப்படி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம், அந்த ஸ்கில் நமக்கு வந்து டெவலப் ஆயிரும். அடுத்து அழுக்காறுடையான் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து பொறாமையுடையான். ஸோ அழுக்காறு பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க. அழுக்காறு உடையவன் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு நமக்கு வந்து பொறாமை உடையவன், பொறாமை உடையவன் வரும். அதுக்கு ஆப்போசிட் கேட்டனால பொறாமை அற்றவன். இப்போ நமக்கு சிமிலராக இருக்கிறது அழுக்காறு அப்படின்னா பொறாமை. ஸோ அழுக்காறு உடையவன்னா பொறாமை உடையவன்கிறது பொருள், அதுக்கு ஆப்போசிட் பொறாமை அற்றவன். ஸோ அதான் ஆப்போசிட்டு. அடுத்தது புல் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு கீழான. புல்னா அர்த்தம் வந்து கீழானன்னு அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் மேலான. புல்னா கீழான, தாழ்மையான அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்சொல்னா வந்துட்டு நமக்கு இனிமையான சொல். வன் சொல்னா கடுமையான சொல், வன்மையானது, வன்புலம் மென்புலம் அந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ வன்னுனா கடுமையான அந்த ஒரு இது வன் சொல் அப்படிங்கிறது. இன்சொல் அப்படிங்கிறது இனிமையான சொல், நல்ல சொல் அப்படிங்கிறது. அடுத்து நனந்தலை உலகம்னா நனந்தலை அப்படிங்கிறது பெரிய உலகம். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சிறிய உலகம் அப்படிங்கிறது வரும். செங்கோல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நல்ல ஒரு நீதியின்படி ஆட்சி செய்யக்கூடியதான் வந்து செங்கோல் அரசனுடைய செங்கோல் அப்படிங்கிறது நீதிப்படி ஆட்சி பண்ணக்கூடிய நல்ல ஆட்சி அப்படிங்கிற மீனிங். கொடுங்கோல்ங்கிறது அதுக்கு ஆப்போசிட் தீமையான ஆட்சி, தீங்கான ஆட்சி. ஒருத்தார் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து பொறுத்தார். ஒருத்தார்னா நமக்கு வந்து எதையுமே பொறுத்துக்காமல் இருக்கிறதான் ஒருத்தார். இப்போ நமக்கு இதுக்கு எக்ஸாக்டாக வேணும், இப்போ புழக்கத்தில் நமக்கு வார்த்தையே இல்லை, பொறுக்காமல் இருக்கிறாங்க, ஏன்னா இப்போ இது கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க, சகிச்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு எக்ஸாக்டான வார்த்தை இருந்திருக்கு. ஒருத்தார், பொறுமையோடு இருக்கிறவங்க தான் ஒருத்தார்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்து பொறுத்தார். சாரி, பொறுத்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஒருத்தார்னா எதையும் பொறுத்துக்காமல் இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க தான் ஒருத்தார். அதுக்கு ஆப்போசிட் வந்து பொறுத்தார், பொறுமையோடு இருக்கிறவங்க. ஐம்பெருங்காப்பியம் ஆப்போசிட் வந்து ஐஞ்சிருங்காப்பியம். ஸோ இது எதுக்கு மெயினாக நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா, நிறைய பேர் ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னோடனே ஐங்குறுங்காப்பியம் அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ குறு அப்படியே ஆப்போசிட் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா சிமிலரான வார்த்தையை சூஸ் பண்ணுங்கள். ஐம்பெருங்காப்பியம், அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு காப்பியம் என்ன நமக்கு தெரியும், ஐஞ்சிருங்காப்பியம். ஸோ அப்போ நமக்கு சிமிலராக இருக்கக்கூடிய வார்த்தைகள் சூஸ் பண்ணலாம். சிமிலர் மீன்ஸ் என்னன்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக வச்சு பார்ப்போம் இல்லையா. இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் இப்படி தான் நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி எந்த 2 வார்த்தைகளை சொல்லி பழக்கப்பட்ட அகம்புறம், நல்லவர் கெட்டவர், அதே மாதிரி அகழ்வார் இகழ்வார், அந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தொடர்ந்து சொல்லுவோம் இல்லையா, சிமிலராக சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வார்த்தைகள் சூஸ் பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நகுதல் அப்படிங்கிறது அழுதல். நகுதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிரித்தல், இன்பம் அந்த ஒரு இதில் வரும், மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல வரும். அதுக்கு ஆப்போசிட் வந்து அழுதல். அடுத்து வந்து தன்மை வெம்மை. தன்மைங்கிறது என்னென்னா குளிர்ச்சி அப்படிங்கிற இதை வந்து குறிக்கும். தன்மை இந்த 3 சொல்லியின் நல்லா பார்த்துக்கோங்க. 3 சொல்லியின் 2 சொல்லியின்னுங்கிறது தன்னை குறிக்கிறது, தான் அப்படிங்கிறது இதில் வரும் இல்லையா. ஸோ அந்த இந்த தன்மை தான் வந்து நமக்கு குளிர்ச்சி. அதுக்கு ஆப்போசிட்டு வெம்மை. ஸோ ஓகே, ஓவராலாக வந்து பார்த்தாச்சு. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொற்கள் பார்த்தாச்சு. அதே மாதிரி வந்து முந்தைய வினாக்களில் கேட்ட எதிர்ச்சொற்களும் பார்த்தாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு நம்மளால் எதிர்ச்சொல்லிருந்து எப்படி கேட்டாலும் அடிச்சிட முடியும். ஸோ சொல் பொருள் இருக்கு இல்லையா, அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரிங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த எதிர்ச்சொல் மட்டும் பார்த்துட்டு எனக்கு போதும் அப்படின்ட்டு இல்லை. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அதில் தெளிவாக இருக்கணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் திருக்குறள் படிக்கக்கூடிய ஏரியாக்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளுடைய மீனிங் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அண்ட் ஜென்ரலாக நீங்கள் படிச்சிங்கனாலும் அந்த வார்த்தையோட மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுடைய எக்ஸாக்டான மீனிங் தெரிஞ்சிச்சுனாலே சொல்லும் பொருளும் அடிக்கலாம், அண்ட் அதே மாதிரி எதிர்ச்சொல்லுக்கும் அடிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து நானா வேறுபாடு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக நமக்கு வந்து தலைப்புகள் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் அடிக்கிறதுக்கு அந்த வார்த்தையினுடைய மீனிங் தெரிகிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஓவராலாக எதிர்ச்சொல்லுக்கு எப்படி கேட்டாலும் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.